இந்தியாவிலேருந்து யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? இந்த கேள்வி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பதில் சொல்லணும். இந்த வீடியோவில் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். இந்த வீடியோவில் நான் ஒரு 4 ஆப்ஷன் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது என்னென்ன ஃபீஸ்லாம் ஜென்ரலாக இருக்குன்ட்டும் சொல்லியிருக்கேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். என் பேர் கார்த்தி. வெல்கம் டு துட்டு மணி மணி. இந்த வீடியோ ஒரு கொஷின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட்டில் தான் இருக்க போகுது. ஜென்ரலாக என்னென்ன கேள்வி எல்லாருக்கும் இருக்குமோ அதை தான் இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் அடிஷ்னல் கேள்வி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு, ஒய் டு இன்வெஸ்ட் இன் யூஎஸ்? ஃபஸ்ட்டு முக்கியமான ரீசனே இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷர். நீங்கள் இப்போ இந்தியன் ஷேர் மார்க்கெட் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாமல் இன்டர்நேஷ்னல் ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்த ரீசன், நீங்கள் ஃபேஸ்புக், கூகுள், அமேசான் இந்த மாதிரி யூஎஸ் டெக் கம்பெனிஸ் வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக ஓவரால் க்ரோத். யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் வந்து இந்தியன் ஷேர் மார்க்கெட்டோட ஜென்ரலாக லாஸ்ட் 10 இயர்ஸ் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஃப்ராக்ஷனல் ஷேர்ஸ். இது ஒரு புது கான்செப்ட். ஜென்ரலாக ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனியோட ஸ்டாக் வாங்கினா ஒரு ஃபுல் ஷேராக தான் வாங்க முடியும். இப்போது இந்த ஃபீச்சர் மூலமாக ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ ஷேரை வாங்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ அமேசான் ஜென்ரலாக ஒரு ஸ்டாக் வந்து $3,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம $3,000 கொடுத்து ஒரு ஷேர் வாங்க முடியலனா நம்ம ஒரு $10, $50, $100 கொடுத்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ ஷேரை வாங்க முடியும். அடுத்ததாக டாலர் டு ருப்பி கன்வர்ஷன் ரேட். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டாலர் வந்து 45 to 50 ருப்பீஸில் இருந்துச்சு. ஆனால் அதுவே இப்போது 70 to 75 ருப்பீஸில் இருக்குது. ஃப்யூச்சரில் ஒரு டாலர் 100 ருப்பீஸ்க்கு போனாலும் போகலாம். அப்படி போகும்போது உங்களோட ஸ்டாக் வந்து ப்ராஃபிட்டில் இருந்துச்சுன்னா ஸ்டாக் ப்ராஃபிட்டும் கிடைக்கும். அதே சமயம் டாலர் இன்க்ரீஸ் ஆனதுனால அதுலேயும் உங்களுக்கு பெட்டர் பெனிஃபிட் கிடைக்கும். அடுத்த கேள்வியாக, இந்தியன் ரெசிடென்ட்ஸ் யூஎஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது லீகலாக? ஷார்ட் ஆன்சர் வந்து எஸ் தான். ஆனால் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஆர்பிஐ படி ஒரு வருஷத்துக்கு $250,000 ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது கிட்டத்தட்ட 1.7 crores எவ்ரி இயர் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணலாம். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னு பார்த்தா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங், இன்ட்ராடே ட்ரேடிங், ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங், மார்ஜின் வச்சு ட்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரி ட்ரேடிங் எதுவும் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கான்செப்ட் எதுவும் உங்களுக்கு புரியலனா பிரச்சனையே இல்லை. சிம்பிளாக தெரிஞ்சுக்கோங்க. யூஎஸ் கம்பெனி ஸ்டாக்ஸை வாங்கலாம், அப்புறம் இடிஎஃப்ஸை வாங்கலாம். இடிஎஃப்னு என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா மேலே இருக்க பேனரை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் கடைசியாக ஸ்டாக் வாங்குற அன்றைக்கே விற்கக்கூடாது. அடுத்ததான், வாட் அபவுட் டாக்ஸஸ்? இந்த கேள்வி நிறைய பேர்கிட்ட இருக்குது. யூஎஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்னென்ன டேக்ஸ் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குன்ட்டு. நான் ஒரு டேக்ஸ் அட்வைசர் கிடையாது, பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். யூஎஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது 2 விதமான டேக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு, கேபிட்டல் கெயின் டேக்ஸ். அது வந்து ஸ்டாக் ப்ராஃபிட்டில் விற்றா மட்டும்தான் நம்ம டேக்ஸ் கட்டணும். அது யூஎஸில் கட்ட தேவையில்லை. இந்தியாவில் நம்ம ரெகுலர் இன்கம் டேக்ஸ் கட்டும்போது அந்த டேக்ஸை கட்டணும். இந்த டேக்ஸை ஸ்டாக் லாஸில் விற்றாலோ இல்லை நம்ம அக்கௌண்ட்லேயே வச்சுருந்தாலோ இந்த டேக்ஸை கட்ட வேண்டாம். நம்ம ஸ்டாக் ப்ராஃபிட்டில் விற்றா மட்டும்தான் இந்த டேக்ஸை கட்டணும். அடுத்ததாக, டிவிடெண்ட் டேக்ஸ். யூஎஸில் சில கம்பெனிஸ் வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட்ஸாக நம்மளுக்கு தருவாங்க. அந்த டிவிடெண்ட்ஸ்க்கு நம்ம யூஎஸில் டேக்ஸ் கட்டணும். அதுக்காக யூஎஸில் இன்கம் டேக்ஸ் கட்டணும்னு அவசியம் இல்லை. நம்ம இன்டர்நேஷ்னல் ப்ரோக்கரேஜ் யூஸ் பண்ணும்போது அவங்களே அந்த டேக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு மீதி இருக்க டிவிடெண்ட் தான் நம்ம அக்கௌண்ட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இதோட டேக்ஸ் ரேட் வந்து ஃப்ளாட் 25%. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்தியாவும் யூஎஸும் டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க, DTAA. இது மூலமாக நீங்கள் இந்தியாவில் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது யூஎஸில் கட்டின 25% ஃபாரின் டேக்ஸ் கிரெடிட்டாக நீங்கள் வந்து டிடெக்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்ததாக, ஹவு டு இன்வெஸ்ட் இன் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்? எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 வழி இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து இன்டர்நேஷ்னல் அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இந்தியன் பேங்க்ஸ். நீங்கள் இப்போ ஏற்கனவே இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்தியன் பேங்க்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்கள்ட்டே இன்டர்நேஷ்னல் அக்கௌண்ட்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ், ஐசிஐசிஐ டைரக்ட், ஆக்சஸ் செக்யூரிட்டிஸ், இவங்களாம் இன்டர்நேஷ்னல் அக்கௌண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. செகண்ட் ஆப்ஷனாக இன்டர்நேஷ்னல் ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட். நம்ம இந்தியன் ரெசிடெண்ட்டாகவே இருந்துட்டு இன்டர்நேஷ்னல் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு டிடி அமெரிட்ரேட், சார்ல்ஸ் ஷ்வாப், இன்டராக்டிவ் ப்ரோக்கர்ஸ்லாம் சில எக்ஸாம்பிள் ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட்ஸ். தேர்ட் ஆப்ஷனாக இப்போ ரீசெண்டாக சில ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் இந்தியாவில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த கம்பெனி மூலமாக நீங்கள் டேரெக்டாகவே இன்டர்நேஷ்னல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு வெஸ்டட் ஆப், அப்புறம் வின்வெஸ்டா. இந்த பேங்க் டீட்டெயில்ஸோட லிங்க்லாம் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இப்போ கண்டிப்பாக பாருங்கள். லாஸ்ட் ஆப்ஷனாக இந்தியாவில் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாகவே யூஎஸ் கம்பெனிஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு மோதிலால் ஆஸ்வால் SP500 இண்டெக்ஸ் ஃபண்ட், மோதிலால் ஆஸ்வால் நாஸ்டாக் 500, ஃப்ராங்க்லின் இந்தியா ஃபீடர் யூஎஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட், ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் யூஎஸ் ப்ளூ சிப் இக்விட்டி ஃபண்ட். இந்த ஃபண்டில் எல்லாமே யூஎஸ் கம்பெனிஸ் தான் மோஸ்ட்டாக இருக்கும். இந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலே
நிறைய யூஎஸ் கம்பெனிஸை ஸ்டாக்கை ஓன் பண்ணலாம். அடுத்ததான் விச் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். இந்த 4 ஆப்ஷனில் எது பெஸ்ட்டுன்ட்டு என்னால் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அது ஒருத்தவங்களோட ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷனும் அவங்களோட பேங்கிங் ப்ரிஃபரன்ஸும் பொறுத்து. இந்த 4 ஆப்ஷன்ஸோட அட்வான்டேஜும் டிஸ்அட்வான்டேஜும் உங்களுக்கு சொல்கிறேன். அதை பேஸ் பண்ணி நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு டேபிளர் காலம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். பேசிக்காக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கும் எவ்வளோ ஃபீஸஸ் இருக்குது, அதுக்கப்புறமா என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்றதை நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் ஓப்பனிங்னு பார்த்தா HDFC செக்யூரிட்டிஸ் எதுவும் சார்ஜ் பண்ணல. ICICI டைரக்ட் என்னால் கண்டுபிடிக்க முடியல. யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். அடுத்தது ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ்ன்னு பார்த்தா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு 399 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ இன்டர்நேஷனல் பேங்க்ஸ்ன்னு பார்த்தா 3 பேங்க்குமே அவ்வளோவா அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு எதுவும் சார்ஜ் பண்ணலை. ஸ்டார்ட் அப்ஸில் பார்த்தா வெஸ்டட் 399 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. வின்வெஸ்ட்டாக எதுவும் சார்ஜ் பண்ணலை. அப்புறம் முக்கியமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தா மோஸ்ட் ஆஃப் த பேங்க் அவ்வளோவா எதுவும் சார்ஜ் பண்ணலை. ஆனால் சார்ல்ஸ் ஷவாப் பார்த்தா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக $25,000 கேட்குறாங்க. ஸோ $25,000 மினிமமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் சார்ல்ஸ் ஷாப்ஸில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியும். அப்புறம் வின்வெஸ்ட் ஆப்பில் மினிமமாக ஒரு $5 மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கேட்குறாங்க. அடுத்தா மந்த்லி அண்ட் இயர்லி ஃபீஸ்ன்னு பார்த்தா மோஸ்ட் ஆஃப் த பேங்க் அவ்வளோவா எதுவும் சார்ஜ் பண்ணல. முக்கியமாக பார்த்தா இன்டராக்டிவ் ப்ரோக்கர்ஸ் $10 to $20 மந்த்லி ஃபீஸாக சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்த முக்கியமான சார்ஜ் நம்ம ஒரு ஸ்டாக் வாங்கும்போது பர் ட்ரேடுன்ற ஃபீஸ். மோஸ்ட் ஆஃப் த இன்டர்நேஷனல் பேங்க்ஸ் ஆல்மோஸ்ட் $0 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் இந்தியன் பேங்க் மூலமாக வாங்கும்போது சில பேங்க்ஸ் ஒரு ட்ரேடுக்கு $2.99 சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் வெஸ்டட் பார்த்தீங்கன்னா கமிஷனே இல்லாமல் $0க்கு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். வின்வெஸ்ட்டாகவும் அதே மாதிரி தான். பட் அவங்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஒரு 3 ட்ரேட் ஃப்ரீயாக அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எவ்ரி ட்ரேடும் $1 சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்த 2 முக்கியமான ஃபீஸ் இன்டர்நேஷ்னல் வயர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபீயும் அப்புறம் வித்ட்ராவல் ஃபீயும். இன்டர்நேஷ்னல் வயர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபீன்றது நம்மளோட ஓன் பேங்க்லேருந்து இந்த இன்டர்நேஷ்னல் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஃபீ. அது ஜென்ரலாக ஒரு 500 to 1500 rupeesல இருக்கும். அதே சமயம் நம்ம இன்டர்நேஷனல் ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட்லேருந்து நம்ம இந்தியன் பேங்க்குக்கு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா அந்த வித்ட்ராவல் ஃப்ரீயாக ஒரு $10 to $35 எவ்ரி வித்ட்ராவலுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் ஃபீச்சர்னு பார்த்தா மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ் ஃப்ராக்ஷனல் ஸ்டாக்ஸ் வாங்க அலோவ் பண்ணுறாங்க. TD Ameritradeம் சார்ல்ஸ் ஷாப்பும் அதை அலோவ் பண்ணுறதில்ல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கூடி சீக்கிரம் அவங்களும் அதை ஆஃபர் பண்ண ஆரம்பிப்பாங்க. கடைசி ஒரு முக்கியமான விஷயம், இங்கே இருக்கிற எல்லா பேங்க்குமே நம்ம அக்கௌண்ட்டுக்கு இன்சூரன்ஸும் ப்ரொடெக்ஷனும் தருவாங்க. அதாவது நம்ம யூஸ் பண்ணுற ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட் ஃபினான்ஷியலாக ஏதாச்சும் ட்ரபிளாக இருந்துச்சுன்னா நம்மளோட அக்கௌண்ட் அப் டு $500,000 ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 4 ஆப்ஷனில் எது பெஸ்ட்டுன்னு சூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் நீங்கள் என்னோட ப்ரிஃபரன்ஸ்னு கேட்டிங்கன்னா TD Ameritrade சொல்லுவேன். பேசிக்காக உங்களுக்கு ஃபீஸ் எல்லாமே கம்மி. ஒரே ஒரு ட்ராபேக் அவங்க இப்போதைக்கு ஃப்ராக்ஷனல் ஷேர்ஸ் அலோவ் பண்ணுறதில்ல. மற்றபடி TD Ameritrade ரொம்ப நல்ல கம்பெனி. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் யூஸும் பண்ணுறாங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் அல்காரிதம் மற்றவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். Until I see you next time, be safe, keep smiling. Thank you.